குறிப்பாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமைங்கிற என்ஐஏ அது வந்து தீவிரவாத நடவடிக்கைகளை நாட்டுக்குள்ளே கட்டுப்படுத்தும். சம்மன்ல ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஓமலூர் ஆர்ம்ஸ் கேஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் எதையும் தெரிஞ்சுக்காம அந்த அமைச்சர் 86,000 கோடி பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான பரிவர்த்தனை ஏதாவது நாம் தமிழர் கட்சியில் யாராவது பண்ணியிருக்காங்களா? சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தம்பிகள், இன்னமும் சொல்ல போனா அவன் ஒவ்வொரு நாளும் மக்கள் களத்தில் நிற்கிறான், மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறான். அவன் எங்க இருந்து பரிவர்த்தனை பண்ணான்? பாரதிய ஜனதா கட்சியை நேருக்கு நேராக எதிர்த்து களத்தில் நிற்கிற ஒரே கட்சி வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்படி பல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு, எளிய மக்களுக்கு எதிராக இருக்கு. நெய்வேலி நிலக்கரிக்கு நாங்கள் புதுசாக வந்து ஒரு 12,000 ஏக்கர் நிலத்தை வந்து நாங்கள் கையகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறீங்க. இதுக்கு எதிராகலாம் எதிர்த்து நின்று சவால் எடுத்து பாரு, நீ கட்டி பாடுற பரந்தூர் விமான நிலையத்தை. ஒரு நிழல் முதலமைச்சர் போல அந்த மக்களோட மக்களாக போய் நின்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களை வந்து தேற்றி அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான். பொதுமக்கள் வர்றான், சீமான் பேசுறாரு அப்படின்னு. என்ன போஸ்டர் என்ன ஒட்டியிருக்காங்க? சொரண்டையில் சீமான் பேசுகிறார் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, அவ்வளோதான். 50,000 பேர் திரள்றான். அது பொதுக்கூட்டமே கிடையாது, மாநாடுன்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கான மக்கள் எழுச்சியெல்லாம் பார்த்த உடனே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதல்ல அரசு கிடையாது, இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த இழிபிறவிகள் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி மேல ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா பிஜேபியின் பி டீம் அப்படின்னு. இப்போ இந்த என்ஐஏ ரைடு பண்ணதன் மூலமா பிஜேபியின் பி டீம் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. என்ஐ ஒன்னாவதும் எப்படிலாம் நிற்க வச்சார், ஒன்னாவதும் பண்ண வச்சாருங்க, ஆளுங்க கொண்டு வந்து விமான நிலையம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு மக்கள். ஆமாம், இந்த பின்னில் இப்போ 2 பேரும் மாநிலம் மத்திய 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு இப்படி எதிர்க்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அவங்க 2 பேரும் ஒன்று தானே. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தமிழர் நல பேர் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய இயக்குனர் சோழன் மு. கலைஞம் நம்மோடு இருக்கின்றார். வணக்கம். வணக்கம் அண்ணா. ஒரு இடைவெளி, நீண்ட இடைவெளி, படப்பிடிப்பு வேலைக்கு மும்முரமாக இருக்கீங்க. இன்னைக்கு அவசரமாக அந்த சந்திப்பு. குறிப்பாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமைங்கிற என்ஐஏ அது வந்து தீவிரவாத நடவடிக்கைகளை நாட்டுக்குள்ளே கட்டுப்படுத்துறது. அது வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு 8 பேர், சாட்டை துரைமுருகன், இடும்பாவன கார்த்திக், தென்னகம் விஷ்ணு, தம்பி இசை மதிவாணன், தம்பி ரஞ்சித் முருகன் கோயம்புத்தூர், பாலாஜின்னு இன்னொரு தம்பி, இவங்க வீட்டிலெல்லாம் போய் விசாரித்து அதுக்கு விரிவாக நிறைய தகவல் விரோதமாக சொல்கிறாங்க. சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படின்னு ஒரு பக்கம் செய்தி ஓடிட்டுருக்கு. கடத்தலால் ஒருத்தரை பிடிச்சாங்க துறைமுகத்தில், அவர் கொடுத்த தகவல் மூலமாக அந்த விசாரணை அப்படின்னு ஒரு பக்கம் கதை ஓடுது. என்ன உண்மை நீங்கள் விசாரித்த வகையில்? உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2022 சேலம் ஓமலூரில் யூடியூப்பை பார்த்து ஒரு 3 தம்பிங்க, நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுக்கும் தொடர்பில் இல்லை, அவங்க நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய தம்பிகள். இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் இருக்கிற இளையோர் எல்லாருமே வந்து நாம் தமிழர் ஆதரவாளர் தானே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப்பை பார்த்து வெடிகுண்டு தயாரிச்சிருக்காங்க. வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதில் வந்து யூடியூப்பை பார்த்து திரும்ப திரும்ப வெடிகுண்டு தயாரிப்பது எப்படின்னு இதை திரும்ப தேடி கீடி பண்ணதுனால அது காவல்துறை கவனத்துக்கு போய் அந்த 3 பேரையும் கைது செஞ்சுட்டாங்க. கைது செஞ்சு அவங்க மேலே வழக்கு தொடுத்து எல்லாம் பண்ணி அவங்க பெயிலையும் வெளியில் வந்துட்டாங்க. 2022 நடந்தது இது. இப்போ அந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் அவங்களுடைய ஃபோனில் இவங்க நம்பரெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு வகையில் அவங்க வந்து இந்த விசாரணையை நாங்கள் மேற்கொள்கிறோம், இது சந்தேகத்தின் அடிப்படையிலான சாதாரண விசாரணை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சம்மன் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மனில் ப்ராக்கெட்டில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓமலூர் ஆர்ம்ஸ் கேஸு அப்படின்னு ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது அடிப்படையில் தான் நடக்குது. ஆனால் சில ஊடகங்கள் அது பேசுவோம், என்ன காலையில் என்ன நடந்தது இப்போ நீங்கள் ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஆனால் இவங்க
இந்த என்ஐஏ நடந்துக்கிற முறை இருக்கு பாருங்க, அதுதான் வந்து நமக்கு ரொம்ப, அதாவது வருத்தம் அளிக்குது. அது வந்து உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இசை மதிவாணன், அந்த தம்பி வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற ஒரு தம்பி. அவனுக்கு ஒரு திருமணமாகாத தம்பி. அவன் மட்டும்தான் அந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கான். ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் தங்கியிருக்கான். இவங்க திடீர்னு ஒரு 4:30 மணிக்கு அதிகாலையில் போய் லோக்கல் போலீஸ் போய் கதவை தட்டியிருக்காங்க. மதிவாணனுக்கு அந்த போலீஸ் பேரை சொன்னால் தெரியும், லோக்கலில் உள்ள ஒருத்தர். கதவை திறப்பா, அவனுக்கு ஒரு சம்மன் கொடுக்கணும் அப்படின்னு. இவன் போய் கதவை திறந்தா திமுன்னு ஒரு 10 பேர் உள்ளே போயிட்டு, நாங்கள்லாம் என்ஐஏலேருந்து வர்றோம், உங்களை விசாரிக்க வர்றோம், உங்கள் வீட்டை சர்ச் பண்ணணும் அப்படி இப்படின்னு இருக்காங்க. அதோடு அவங்க நிறுத்தாமல் வீட்டை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கயிறு வந்து கட்டியிருக்காங்க. ஏன்னா என்ன இப்போ நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாவே இந்த இசை மதிவாணன் கைது இது மாதிரி விசாரணை வந்திருக்குன்னா தம்பிங்க நிறைய பேர் கூடிடுவாங்கங்கிற ஒரு அச்சம் கூட இருக்கலாம். ரெண்டாவது அது கிராமங்கிறதுனால கிராமத்து மக்கள் வந்து ஓடி வந்துடுவாங்கங்கிறதுனால கயிறு கட்டியிருக்காங்க. அதுபோக இந்த போலீஸ், அதிரடிப்படை போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களையும் கொண்டு வந்து சுற்றி நிறுத்தியிருக்காங்க. இது வந்து கிராமத்தில் ஒரு பெரிய இதை ஏற்படுத்திருச்சு. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். ஆமாம், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் சமாளிக்கிறது. ஆமாங்க, அந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை கொண்டாந்து இசை மதிவான வீட்டை சுற்றி நிறுத்தினதும் இப்போ கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு என்ன இருக்கும், இசை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டான், போலீஸுக்கு வந்து ஏதோ ஒரு தப்பான விஷயத்தில் ஈடுபட்டுட்டான், இந்த மாதிரி போலீஸ் விசாரணை வந்திருக்கு, இவ்வளோ போலீஸ் வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு இதை ஏற்படுத்தோம்ல. அது திரும்ப திரும்ப அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, இந்த லேப்டாப் உனக்கு எப்படி வந்துச்சு, இந்த கேமரா நீ யார் உனக்கு வாங்கி கொடுத்தது, உனக்கு வேறு விடுதலை புலிகளோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கா, வீட்டுருவாக்கம் பண்ணுறீங்களா, இப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை அவர்கிட்ட வந்து கேட்டிருக்கேன். உனக்கு நிதி எங்கேருந்து வருது, இவ்வளோ தூரம் நீ கட்சியில் வந்து கடுமையாக பயணிக்கிறிய, பணம் எங்கேருந்து வருது உனக்கு செலவுக்கு, அப்படி இப்படின்லாம் வந்து கேட்டிருக்காங்க. அவன் அதுக்கு வந்து என்ன நேர்மையாக உண்டோ அந்த நேர்மையான விஷயத்தை தான் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்க வந்து பிடிச்சி தள்ளுறது, நெருக்கடி கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. உட்கார வச்சு அவங்க வந்து பேசியிருக்காங்க. இதே தான் தென்னகம் விஷ்ணு வீட்லேயும் வந்து நடந்திருக்கு. தென்னகம் விஷ்ணு வீட்டுக்கு போனால் விஷ்ணு வந்து வெளியில் இருந்திருக்காப்புல. அவங்க வீட்டில் மனைவி, வீட்டில் இருந்தவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் போய் அதிகாலையிலேயே எழுப்பி அவ்வளோ பேரையும் உட்கார, அவங்களாம் பயந்துட்டாங்க, விஷ்ணு என்ன செஞ்சுட்டானோ கொண்டுட்டானோன்னு. அப்புறம் விஷ்ணு அங்கேருந்து வந்திருக்காப்புல. அவர்கிட்டையும் இதே தான் வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவர்கிட்ட வந்து இந்த லேப்டாப்பு நீ உனக்கு யார் காசு கொடுத்தது, எப்படி வாங்கினேன், உனக்கு இந்த கேமரா எப்படி வாங்கினேன் என்னன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்கய்யா, நான் வந்து எப்படி வாங்கினேன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ட்டு போய் அவர் மனைவி நகையெல்லாம் அடகு வச்ச ரசீதெல்லாம் இருந்திருக்கு, அந்த ரசீதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காப்புல. இந்த ரசீதெல்லாம் அடகு வச்சு தான் நான் இதெல்லாம் வந்து வாங்கினேன். அப்போ சமீபத்தில் 2 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கிறேன், அதையும் சொல்லியிருக்காப்புல. நான் 2 லட்ச ரூபா லோன் போட்டு வந்து போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்து சொல்லியிருக்காப்புல. சொன்னதும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி உங்களுக்கு விசாரணை இருக்குது, நீங்கள் விசாரணைக்கு சென்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சம்மன் சர்வீஸ் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இப்போ நடந்தது இதுதான். சாட்டை துரைமுருகன் வீட்டுக்கு போயிருக்காங்க. துரைமுருகன் ஊரில் இல்லை, இங்கே சென்னையில் இருக்காரு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார் அவர். ஆமாம், வீட்டில் போய் அங்கே போயிட்டு. ஆமாம், மனைவி பிள்ளைகளாக இருக்காங்க. மனைவியை பார்த்து பேசிட்டு வீட்டில் இருந்து 2 புத்தகம் ஆவணம் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. யார் வீட்டுல? சாட்டை துரைமுருகன் வீட்டுல இருந்து. விஷ்ணு வீட்டுல இருந்து 2 தேசிய தலைவர் அட்டப்படம் போட்ட புக்கு 2. அங்கேயும் அதே தான். நெடுமாறன் ஐயா எழுதின ஒரு புத்தகத்தையும் பெரிய புத்தகத்தையும் திருப்பி அடிப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் எழுதின புத்தகத்தையும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. வேடிக்கை ஒன்று சொல்லணுமா இதுக்குள்ளார? சொல்லுங்கண்ணே. இந்த தலைவர் படம் போட்ட புத்தகம், தலைவருடைய இந்த படம், இதை வந்து பயன்படுத்துறதுல வந்து தப்பு இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குண்ணே, தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஆமா, ஏன்னா இதே இந்த புத்தகத்தை தலைவர் பழ நெடுமாறன் அவர்கள் போட, ஆமா, அப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய கீ பிரான்ச் வந்து உடனே அதை வந்து பறிமுதல் செய்து தடை செய்யப்பட்ட இயக்கம் சொல்லி முடக்கி போட்டுச்சு புத்தகத்தெல்லாம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வர்றப்ப ஆமா, தடை செய்யப்பட்ட இயக்கத்தை வெளிப்படையாக அரசியல் தன்மையோடு ஆதரிக்கிறதுல அந்த படத்தை பயன்படுத்துறது தப்பு இல்லை, ஆயுத வழியில் எதனால அவங்க தொடர்பு இருக்குதா அப்படின்றது தான் சட்டப்படி தப்பு ஒழிய ஒரு இயக்கத்தை விடுதலை போராட்டம் அவங்களுடைய கோரிக்கை அந்த சித்தாந்தத்தை ஆதரித்து பேசுறத படத்தை வச்சு பேச தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதாவது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் அல்லது அரசுக்கு எதிராக இயங்குகிற ஒரு கருத்தியல் கொண்டவர்களை ஆதரிப்பதோ அல்லது எதிர்ப்பதோ சட்டப்படி குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் இதெல்லாம் ஒரு பெரிய தவறே கிடையாது. யார் வீட்டில் என்ன வந்து புத்தகம் இல்லை? இப்போ என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்கிட்ட 2000 புத்தகம் இருக்குது. அந்த 2000 புத்தகத்தில் 100கணக்கான புத்தகம் பிரபாகரனோட அட்டைப்படம் போட்ட புத்தகம் தான் இருக்கும். புத்தக கண்காட்சியில் புத்தகம் விற்கிறாங்கல்லண்ணே. எந்த புத்தக கண்காட்சியில் இருக்கிற எந்த ஸ்டாலில் வந்து அதிகமாக தான் விற்குது. பிரபாகரன் அவர்களுடைய விடுதலை புலிகள் குறித்த புத்தகங்கள் தான் அதிகமாக விற்கிது.
அந்த புத்தகங்கள் இல்லாத எந்த ஸ்டால் இருக்கு? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய குற்றமே கிடையாது. இது வந்து திட்டமிட்டு இதை ஊடகங்கள் எப்படி அதை பரப்பு? இதை ஊடகங்கள் வந்து பரப்புறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஊடகங்கள் வந்து இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகம் வந்து ஒரு தொலைக்காட்சி வந்து சொல்லுது, வந்து துறைமுகத்தில் வந்து ஒருத்தரை வந்து கைது செஞ்சாங்க, போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஒருத்தரை கைது செஞ்ச போது இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இவங்க மேலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 8 பேர் மேலே NIA விசாரணை அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. சம்மனில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, ஓமலூர் ஆர்ம்ஸ் கேஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் எதையும் தெரிஞ்சுக்காம நீங்கள் வந்து துறைமுகத்தில் நாங்கள் ஒருத்தரை கைது செஞ்சோம், வெளிநாட்டிலிருந்து பண பரிவர்த்தனைகள் குறித்து குற்றச்சாட்டுகள் அவங்க மேலே இருக்குது, இது போதைப்பொருள் கடத்தல் வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து செய்தி சொல்கிறதுக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப வந்து தவறானதாக வந்து இருக்குன்னு. நாம் தமிழர் கட்சி மீது பழி சுமத்துறதுக்காக NIA விசாரணை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்ன செய்யணும், அது எதற்காக அது வந்திருக்கு, என்ன சம்மன் சர்வ் பண்ணியிருக்காங்க, அது சொல்கிற செய்தி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்லணும். அதை விட்டுட்டு பண பரிவர்த்தனையில் இவங்க பெரிய அளவில் கோடி கணக்கில் வந்து இவங்க வந்து பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க, அதனால வெளிநாட்டில இருந்து இவங்களுக்கெல்லாம் கோடி கணக்கில் பணம் வருது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறதுக்கு பாருங்க, இது ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வந்து செய்கிறது வந்து ரொம்ப வேதனையாக இருக்குது. இது வந்து தப்பு, இதை வந்து அவங்க தவிர்த்துக்கணும். இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த ஒரு அமைச்சரை கைது பண்ணி திமுகவில் உள்ளே வச்சுருக்காங்க. அந்த அமைச்சர் 86,000 கோடி பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான பரிவர்த்தனை ஏதாவது நாம் தமிழர் கட்சியில் யாராவது பண்ணியிருக்காங்களா? இதில் நீங்கள் குறிப்பிட்டீங்கள என்ன பேர், இடும்பாவனம் கார்த்திக்கு, சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன், இவங்க தம்பிங்க எல்லாருமே ரொம்ப ஏழ்மையான தம்பிகள், புரியுதுங்களா? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்வைத்த அரசியலை தத்துவத்தை மனசில் ஏந்தி ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய தம்பிகள். இன்னமும் சொல்ல போனா அவன் ஒவ்வொரு நாளும் மக்கள் களத்தில் நிற்கிறான், மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறான். அவன் எங்கேருந்து பரிவர்த்தனை பண்ணான்? சரி, பரிவர்த்தனை பண்ணுனான்னு எடுத்துட்டு நீங்கள் பேசுங்க. வெளிநாட்டில இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை வந்து இடும்பாவனம் கார்த்திக் கிட்ட கொடுத்துட்டாங்க, இசை மதிவாணன் கொடுத்துட்டாங்க. வெளிநாட்டில இருந்து நிறைய வந்து திமுகவை சேர்ந்தவர்களும் மற்றவங்களுக்கும் சரி வேற வேற காரணங்களுக்காக எல்லாம் பண பரிவர்த்தனை நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆமா, இது முழுமையா தெரிஞ்சிக்காம பேசுறது வந்து எப்படி சரியா இருக்கும்? 100% 100% வந்து சரி கிடையாதுண்ணே, அதை வந்து ஏற்கவே முடியாது. சரி, வேற என்ன காரணமா இருக்கும்? இல்ல, இப்ப இதுல இன்னொரு கேள்வியை நான் வந்து முன் வைக்கிறேன். இந்திய அரசாங்கம் குறிப்பா வந்து NIA அப்படிங்கும் போது ஒன்றிய அரசு அதுல சம்மந்தப்படுது, பிஜேபி கவர்மெண்ட் அதுல வந்து சம்மந்தப்படுது. அப்ப பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, நிதி அங்கிருந்து இங்க பரிவர்த்தனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க இவங்க வந்து NIA நீங்க வந்து கொண்டு வந்தீங்கன்னா இங்க எதுக்கு ஈடி எதுக்கு இருக்கு சொல்லுங்க? இப்ப வெளிநாட்டில இருந்து வருகிற பணங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருக்கீங்களே, அந்த அமைப்பெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? மூக்குப்படி போட்டுட்டு இருக்கா? நான் கேட்கிறேன். இப்ப அவங்க எல்லாம் கண்காணிக்கணும்ல, எந்த எந்த எத்தனை 1000 கோடி ரூபாய் நாம் தமிழர் கட்சிக்கு வருது அப்படின்னு சொல்லி. அப்ப இங்க இருக்கக்கூடிய நீங்க ஈடி ரைடு விடுறீங்க அரசியல் கட்சிகள் மேல, விட வேண்டியதானே? எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல ஈடி ரைடு விட வேண்டியதானே? கோடிக்கணக்கான ரூபாய் பரிவர்த்தனையை கண்டுபிடிக்க வேண்டியதானே? அவர் தான் மேடைக்கு மேடை சொல்றாருல, வாங்கடா வந்து என் வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்துட்டு போங்கடான்னு. அவன் வந்து டீசல் போடுறதுக்கு காசு இல்லாம சுத்திட்டு இருக்கிறான், புரியுதுங்களா? வேற என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவிலேயே பாரதிய ஜனதா கட்சியை நேருக்கு நேரா எதிர்த்து களத்துல நிக்கிற ஒரே கட்சி வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதுவும் குறிப்பா இந்த ராமர் கோவில் கட்டி அதை வந்து இந்த நாட்டுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த நாட்டு மக்களோட பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொன்ன போது அதை எதிர்த்து தொடர்ச்சியா களத்துல பேசிட்டு இருக்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். அது போக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சில திட்டங்களை அறிவிச்சுட்டு அதை நிறைவேற்ற முடியாம தடுமாறிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்குது. அதுக்கு யாரா காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் காரணம். சவால் விடுற திட்டங்கள்ன்றது என்ன? இப்ப வந்து 8 வழிச்சாலை திட்டம், பரந்தூர் விமான நிலைய திட்டம், இப்படி பல திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் அறிவிக்கிறாங்க. இது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக இருக்கு, எளிய மக்களுக்கு எதிராக இருக்கு. நெய்வேலி நிலக்கரிக்கு நாங்கள் புதுசாக வந்து ஒரு 12,000 ஏக்கர் நிலத்தை வந்து நாங்கள் கையகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறீங்க. இதுக்கு எதிராகலாம் எதிர்த்து நின்று சவால் எடுத்து பாரு, நீ கட்டி பாடுற பரந்தூர் விமான நிலையத்தை.
நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் நிற்கிது. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் சவால் விடுறாங்க, செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இங்கே வந்து அதானி துறைமுகம் பண்ற அட்டூழியங்களை எதிர்த்து தொடர்ச்சியா வந்து களத்தில் நின்று போராடிட்டு அந்த மக்களோட மக்களா நிற்கிறது அவர் தான் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த வெள்ள பாதிப்பில் அந்த மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு நின்றுட்டு இருந்த போது இந்த ஒன்றிய அரசாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அங்கே போய் நிற்கலை. திமுக மாநிலத்தை ஆள்ற திமுக அங்கே போய் நிற்கலைங்க. ஒரு நிழல் அரசா, ஒரு நிழல் முதலமைச்சர் போல அந்த மக்களோட மக்களாக போய் நின்று ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களை வந்து தேற்றி அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தது அண்ணன் செந்தமிழன் சீமான். அதன் பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா அங்கே கலந்தாய்வுகள் போடுறாரு, அப்போ பொதுக்கூட்டங்கள் போடுறாரு. அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு பாருங்க. இவர் போய் அந்த மக்களோட மக்களாக நின்னதோட வெளிப்பாடு. சொரண்டையில் ஒரு கூட்டம் போடுறாங்கண்ணே, ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்கண்ணே. சாதாரணமாக வந்து ஒரு 5000 பேர் திரளலாம்ண்ணே. அந்த சுரண்டை பகுதியில் ஒரு 5000 பேர் திரளலாம்ண்ணே. ஆனால் 50,000 பேர் திரள்றான், பொதுமக்கள் வர்றான், சீமான் பேசுறாரு அப்படின்னு. என்ன போஸ்டர் என்ன ஒட்டியிருக்காங்க? சுரண்டையில் சீமான் பேசுகிறார் அப்படின்னு ஒரு போஸ்டர் ஓட்டுறாங்க, அவ்வளோதான். 50,000 பேர் திரள்றான். அது பொதுக்கூட்டமே கிடையாது, மாநாடுன்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களே சொல்ல வேண்டிய தேவை இன்னைக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கான மக்கள் எழுச்சியெல்லாம் பார்த்த உடனே மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும், ஒரு சலனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த தீவிரவாத தொடர்பு, ஆயுத கடத்தல் தொடர்பு, பண பரிவர்த்தனை பயந்துருவாங்க. வீட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் ஸ்ட்ரைக்கிங் போர்ட்ஸை கொண்டு போய் நிறுத்துறது. வீட்டுக்கு வந்து என்ஐஏ போலீஸ் 10 பேர் உள்ளே போனாங்க. இந்நேரம் போய் தென்னகம் விஷ்ணு வந்து விசாரணை செஞ்சாங்க, இசை மதிவாணனை விசாரணை செஞ்சாங்க, சாட்டை துரைமுருகனை விசாரணை செஞ்சாங்க, வீட்டை சுற்றி போலீஸ் நின்னாங்க அப்படின்னு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணுங்கிறதுக்கான முயற்சியாக தான் இதை செய்கிறாங்க. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, முதல்ல அரசு கிடையாது, இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த இழிபிறவிகள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா பிஜேபியின் பி டீம் அப்படின்னு. இப்போ இந்த என்ஐஏ ரைடு பண்ணதன் மூலமா பிஜேபியின் பி டீம் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. என்ஐஏ சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் மேலே நடவடிக்கை எடுக்கும்? தங்களுக்கு எதிரானவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கும். அது திமுக மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது, அதிமுக மேலே எடுக்க மாட்டேங்குது, அது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி மேலே எடுக்க மாட்டேங்குது. நாம் தமிழர் கட்சி மேலே நடவடிக்கை எடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் தூக்கி போட்டு மிதிக்கிறான்னு அர்த்தம் பிஜேபியை. அப்போ ஆமாம், இதில் வந்து இப்போ சமீபத்தில் பிரதமர் இங்கே வந்திருந்த போது இந்த முதலமைச்சர் அவர் சொன்ன ஒரு கோரிக்கை என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய திட்டங்களை விரைந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு. ஆமாம், என்ன திட்டம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. வந்துட்டு நாங்கள் விரைந்து 8 வழி சாலையை வேகமாக ஆரம்பிச்சிருவோம், விமான நிலையத்தை வேகமாக ஆரம்பிச்சிருவோம். அவர் அங்கே உண்ணாவிரதம் எப்படிலாம் நிற்க வச்சார், உண்ணாவிரதம் பண்ண வச்சாருங்க, ஆளுங்களை கொண்டு வந்து விமான நிலையம் வேணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு மக்கள் மத்தியில். ஆமாம், இப்போ இதுக்கு போட்டியாக இருக்கக்கூடியது இது ஒன்று மட்டும்தான் அப்படின்ற நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அரசியல் நாம் தமிழர் கட்சி மட்டுமே தான். ஆமாம், இந்த பின்னில் இப்போ 2 பேரும் மாநிலம் மத்திய 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு இப்படி எதிர்க்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், அவங்க 2 பேரும் ஒன்று தானே. தொடக்கத்தில் இருந்தே திமுகவும் பிஜேபியும் ஒன்றா தான் இணைந்து இயங்கிட்டு இருக்காங்க. இல்லையா, அவங்க வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி தானே பி டீம்ன்றாங்க. அண்ணே, இந்த கிறிஸ்துவர்களுடைய வாக்கையும் இஸ்லாமியர்களுடைய வாக்கையும் பறிக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு அரசியல் யுக்தி தான் பிஜேபியின் பி டீம் நாம் தமிழர் கட்சி. பாசிச பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா, நீங்கள் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, 18% மேலே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க, நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்கல்ல, அவங்களுக்கு என்ன செஞ்சீங்க? அப்பாவி இஸ்லாமியர்கள்னு சொன்னீங்கல்ல, அந்த இஸ்லாமியர்களை நீங்கள் வந்து விடுதலை செஞ்சீங்களா? நான் கேட்குறேன். அப்போ யாருக்கு பயப்படுறீங்க விடுதலை செய்கிறதுக்கு? அதே மாதிரி வந்து இங்கே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இந்த தாமிரபரணி கரையில் இருக்கக்கூடிய மக்கள், கோடிகள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தவிச்சுக்கிட்டு இருந்த போது நீங்கள் ஏன் அந்த மக்களாக போய் நிற்கலை? நான் கேட்குறேன். அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு கேலோ இந்தியா நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறதுக்கு பிரதமரை போய் எதுக்கு பாக்குறீங்க நீங்க? அது மத்திய அரசு அறிவித்த திட்டம், அதுக்கு பிரதமர் தான். ஏன் மத்திய அரசு அறிவிச்ச திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தாமலே இருக்கணும்? மத்திய அரசு இளைஞருடைய நலன் அதில் இருக்குது, அதனால நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆமாங்கண்ணா, இப்போ இளைஞரின் நலன் அதில் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க புதிய திட்டங்களை உருவாக்கி இளைஞர்களை அதில் ஈடுபடுத்தணும்னா, மத்திய அரசினுடைய புதிய கல்வி கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துறது மாதிரி
மத்திய அரசினுடைய விளையாட்டு திட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க, மத்திய அரசினுடைய 8 வழிச்சாலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க, மத்திய அரசினுடைய அதானி துறைமுக திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க, ஜாகர்மாலா திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்க. அப்ப மத்திய அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டத்தையும் நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து மத்திய அரசுக்கு எதிராக செயல்படுற ஆளா? நான் கேட்கிறேன். அப்ப பிஜேபியின் பி டீமா இங்க செயல்படுறது திமுக தான் செயல்படுது, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இப்படியாக வந்து பேசி இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்துட்டு அவரை நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா? முடக்க போட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒருபோதும் முடியவே முடியாதுன்னு. நாம் தமிழர் கட்சி என்பது இப்போ ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க, அந்த கார்ட்டூன் தான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு காரணமோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. நான் இணையத்தில் பார்த்தேன் அந்த கார்ட்டூனை. ஒரு பாக்ஸிங் கட்டம், இந்த பாக்ஸிங் இருக்கும்ல இது, அதுக்குள்ளே வந்து ஒரு பக்கம் கையில் க்ளவுஸ்லாம் போட்டுக்கிட்டு அதிமுக, இன்னொரு பக்கம் வந்து திமுக, நடுவில் அண்ணன் செந்தமிழன் சீமான், 2 கையாலையும் 2 அடி, 2 பேரும் அதிமுகவும் திமுகவும் போய் அந்த பக்கம் சாயிறது மாதிரி ஒரு கார்ட்டூன். இப்போ உண்மையாக மக்களோட உண்மையான மனநிலை இதுதான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதிமுகவையும் திமுகவையும் வீழ்த்துவதற்கான பெரும் சக்தியா உருப்பெற்று வருவது அண்ணன் செந்தமிழன். அதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தணுன்றதுக்கு இப்படி எல்லாம் திட்டமிடுறாங்க. ஆமாண்ணே, இந்த மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இளைஞர் மாநாடு போடுறாரு, அந்த மாநாட்டுல கூட்டம் வரலண்ணே, அந்த மாநாட்டுல கூட்டம் வரல, கூட்டமே இல்லாம உட்காந்து எல்லாம் சீட்டு 3 சீட்டு ஆடிட்டு இருக்காங்க. இங்க ஒரு சாதாரண கூட்டம் சொன்னது எவ்வளவு வந்ததுன்னு சொன்னீங்க? கிட்டத்தட்ட 50,000த்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அணிதிரள்றாங்க சாதாரணமா. அப்போ கூட்டம் வந்து செந்தமிழன் சீமான் பேசுறாருன்னு சொன்னாவே கட்டுக்கடங்காத பொதுமக்கள் வந்து கூடி வந்து நிக்கிறாங்க. சீமான் தான் வந்து அடுத்தது ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறாங்க. அப்போ இந்த நிலையை பார்க்கிற போது திமுக வந்து என்ன செய்யும்? திமுக இங்க வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய 100ஆண்டு நிகழ்வு வந்து திரைப்படத்துறையினர் வந்து முன்னெடுத்தாங்க. யார் வந்தது அந்த நிகழ்ச்சிக்கு? கலைஞரை ஏற்க மறுக்குது தமிழ் மக்கள். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? ஒரு காடு இருந்துச்சுன்னா அந்த காட்டுக்கு ஒரு அந்த காட்டு பாதுகாப்பு இது வைக்கணும்னா அதுக்கு பெரியார் பேரை வைக்கிறீங்க. ஜல்லிக்கட்டுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? கலைஞர் கருணாநிதியினுடைய ஜல்லிக்கட்டு அரங்கம்னு வந்து பேர் வைக்கிறீங்க. மக்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. புரியுதுங்களா? கோயிலுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மரம் இருக்குல்ல, அந்த மரம், இப்போ வன்னி மரம் ஒரு கோவிலில் இருக்கு அப்படின்னா அந்த வன்னி மர கன்றை உருவாக்கி அந்த கன்றுக்கு வந்து கலைஞர் பாதுகாப்பு திட்டம்னு மர வளர்ப்பு திட்டம்னு வைக்கிறீங்க. அப்ப எங்க பார்த்தாலும் கலைஞர் கருணாநிதி பெயரை நீங்கள் முன் வைக்கிறது இருக்கு பாருங்க, இது மக்களுக்கு எரிச்சல் ஊட்டுது. இதை நாம் தமிழர் கட்சி கடுமையா எதிர்க்குது. நாங்கள் வந்தால் இதை எல்லாத்தையும் மாத்திருவோங்குது. புரியுதுங்களா? அதனால மக்கள் வந்து இன்னைக்கு சீமான் அவர்களை தவிர்க்க முடியாது. மக்கள் தவிர்க்க முடியல. அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காக அப்படி செய்யப்படுது. நிச்சயமா மக்களை திசை திருப்பணும், மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும். இவர்கள் தீவிரவாதிகள், இவர்கள் போதைப் பொருள் கடத்துகிறவர்கள், இவர்கள் வந்து வெளிநாட்டிலிருந்து அந்நிய பண பரிவர்த்தனைகளை சட்டத்துக்கு எதிராக செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னு இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் அப்படிதான் நினைக்குது. 200 ரூபா வாங்கிட்டு வேலை செய்யற இந்த திராவிட ஊபிஸும் வந்து இதைத்தான் வந்து செய்யறாங்க. ஆனா மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. எங்கள் பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் அப்படியான சட்டவிரோத செயல்களை எதையும் செய்ய மாட்டார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை எப்படி வளர்க்கல. அண்ணன் விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இல்லைன்னு எங்கன்னு இருக்கு? விடுதலை புலிகள் உலகத்திலேயே இல்லை, அவர்களை நாங்கள் அழித்து ஒழித்து விட்டோம்னு ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்லுது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது விடுதலை புலிகளை மீட்டு உருவாக்கம் செய்ய போறாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு சொன்னா 3 பையன்களை அவங்க உட்காந்து யூடியூப்ல செய்திருவாங்களாம். அது எப்படி செஞ்சிட முடியும்? நான் கேட்கிறேன். நாம் செந்தமிழன் சீமான் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஆயுத போராட்டம் என்பது இனி இல்லை, நாங்கள் அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்து கருத்தியல் போராட்டத்தை தான் நாங்க முன்னெடுத்து செயல்படுத்துறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிதான் இன்னைக்கு அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சிக்கல்களை முன்வைத்து அரசியல் செய்யறது தான் இன்னைக்கு திமுகவுக்கு பிஜேபிக்கும் சிக்கலா இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல பிஜேபியை எதிர்த்து திமுக பேசியிருக்கா? யோசிங்க. அதை எதிர்த்து பேசுகிற ஒரே அமைப்பா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு. அதனால என்ன நினைக்குதுன்னா, பிஜேபி என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் தங்களை வளர விடாமல் தடுத்து நிறுத்துகிற பெரும் சக்தி எதுன்னா நாம் தமிழர் கட்சி தான் நினைக்குது. திமுக என்ன நினைக்குதுன்னா, திராவிடத்தையே அழித்து ஒழித்து விடுகிற ஒரு பெரும் எழுச்சியா நாம் தமிழர் கட்சி எழுந்து வருது. தொடர்ச்சியா திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கிறார்கள்,
திராவிடத்தை கருவறுப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் இளைய தலைமுறை பிள்ளைகள் அதை கைதட்டி வரவேற்கிறார்கள். தமிழ் மக்கள் ஒன்று கூடி சீமானுடைய பேச்சை கேட்பதற்கு அணிதிரண்டு வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறதுனால இப்படி பழிகளை சுமத்தி அவர்களை தடுத்து நிறுத்தலான்னு நினைக்கிறாங்க. இது வெறும் பகற்கனவா தான் போகும். இனி நாம் தமிழர் கட்சியினுடைய காலம்தான் தமிழ்நாட்டில். அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சர் ஆகிறத எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி. நிறைய தகவல்கள் இதற்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்றதை வெளியே சொல்லிக்கிங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் அண்ணா.